அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் டு ஆல். கணக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி இதோ. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று கூறியவர் யார்? இதற்கான விடையை இந்த கணக்கினுடைய முடிவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கணக்குள்ள போகலாம். ஒரு எண்ணுடன் அதே எண்ணை 8 முறை சேர்க்கும்போது 81 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கணக்கு புரியுதுங்களா? ஏதோ ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணை 8 முறை சேர்க்கும்போது நம்மளுக்கு 81 கிடைக்குதுங்களா? அப்போ அந்த எண் எது? வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு எண்ணுடன் அதே எண்ணை 8 முறை சேர்க்கிறோம். அந்த எண்ணை நம்மளுக்கு தெரியுங்களா? தெரியாது. அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதே எண்ணை தான் நம்ம 8 முறை சேர்க்கிறோம். அப்படி சேர்க்கும்பொழுது நம்மளுக்கு 81 கிடைக்கிறது. அப்போ அந்த எண் எதுன்னு கேட்குறாங்க. இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8x இருந்தால் 9x ஈக்குவல் டு 81. எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைட் பை 9ல் வந்துடும். 9 9s are 81. எக்ஸ் ஈக்குவல் டு 9. ஸோ 9 என்ற எண்ணுடன் அதே எண்ணை அந்த 9ஐ 8 முறை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு 81 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று கூறியவர் பாரதியார். நன்றி, வணக்கம்.